அருள்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். திருமுழுக்கு பெற குழந்தைகள் வந்து தாய்மார்கள் முன்னாடி வாங்க. அந்த ஃபார்ம் இருக்குதுல்ல, அதை கொடுங்க எல்லாரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்காக பிறந்த கோமகனின் திருக்காட்சியை காண நெஞ்சமெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். 3 யானைகள் என்ற இந்த மூவரும் பல கோடி மக்களின் மனங்களில் தாக்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். முக்கியமாக இறைவனை தேடும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஒரு காரணம் போதும் இவர்களுக்கு விழா எடுப்பதற்கு. இன்று நாம் கொண்டாடும் 3 ஞானிகள் திருநாள் இறைவன் தன்னை அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்திய திருக்காட்சி பெருவிழா என கொண்டாடப்படுகிறது. இறைவன் தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று உரிமை கொண்டாடி வந்த யூத குலத்தவருக்கு இந்த திருநாளும் இதில் பொதிந்திருக்கும் உண்மையும் அதிர்ச்சியை தந்திருக்கும். வானதூதர்கள் வழியாக எரியும் புதர் வழியாக தங்களுக்கு மட்டுமே தோன்றிய இறைவன் இன்று பிற இனத்தவருக்கும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார்.
என்பதை அக்கருத்தாகும். இறைவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். இந்த இறைவனை பங்கு போட்டு பிரித்து அதனால் மக்களையும் பிரிக்கும் பல எண்ணங்கள் தவறானவை என்பதை சுட்டிக்காட்டும் விழா இந்த திருக்காட்சி திருநாள். உண்மையான விண்மீன்களை அடையாளம் கண்டதால் அந்த விண்மீன் காட்டிய பாதையில் சென்று இறைவனை கண்டதால் தங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிய யானைகளைப் போல் தடைகள் பல எழுந்தாலும் தளராமல் உன்னத குறிக்கோள்களான விண்மீன்களை தொடர்ந்து இறைவனை காண்பதற்கு இன்றைய திருப்பலியில் முயல்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது இன்றைய நாளில் திருமுழுக்கு பெற இருக்கின்ற அன்பு குழந்தைகள். கிறிஸ்துவுக்குள் இவர்கள் புது படைப்பாக மாற இருக்கின்றார்கள். எனவே இந்த குழந்தைகளுக்காக வேண்டி ஜெபிப்போம். குழந்தை அனிஷா, குழந்தை கிறிஸ்டோ, அன்பு குழந்தை ரக்ஷனா, குழந்தை ஜீவனா, குழந்தை லியோ, இந்த குழந்தைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து இவர்களுடைய பெற்றோரும் ஞான பெற்றோரும் இந்த குழந்தைகளை தொடர்ந்து ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வழி நடத்தக்கூடிய எல்லா விதமான அருள் ஆசீர்வாதங்களையும் தர வேண்டி ஜெபிப்போம். மேலும் சிறப்பாக மணப்பாறை பாப்பாத்தி குடும்பம், இந்த குடும்பத்தில் மரித்த ஞானமுத்து, அமலஜீவா, ஜாய்சி, எவாஞ்சலின், கிரேசி இவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தூய மறை நிகழ்வின் வழியாக அந்த தண்ணீரை கடவுள் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிப்போம். என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். உமது புதுப்பிக்கும் ஆற்றலை தண்ணீரில் பொழிந்து எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகிறவும் உம்மை மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறாதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த ஒப்பினை பரிவிறக்கத்துடன் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பேன், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான
தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தரினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வயத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னது. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவின் மின் வழி நடத்தவும் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள வேண்டுகின்றோம். அதனால் ஏற்கனவே நம்பிக்கையால் உம்மை அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் திருக்காட்சி. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை திருவசனங்கள் 1-6. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினத்தை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்துள்ளார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிப்பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரட்டும். அப்போது நீ அதை கண்டு அகல்மகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருள் திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியோரின் இளம் ஒட்டகங்களில் வந்து சேரும். சேப்பா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்திடுவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார்.
பல்லவி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவில் உள்ள அரசர்களும் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்த்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாகப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 2, 3 மற்றும் 5, 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறைவெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடல் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் விண்மீன் எழ கண்டோ, அவரை வணங்க காணிக்கையுடன் வந்துள்ளோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலரை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம்,
நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்கு உரிய இறை சமூகமே, இன்றைய நாளில் நம்முடைய தாயாம் திருச்சபையானது திருக்காட்சி பெருவிழாவை பெருமகிழ்வுடன் கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவருடைய பெருங்காட்சி அந்த ஞானிகளுக்கு கிடைத்தது, இடையர்களுக்கு கிடைத்தது என்று மட்டுமல்ல, எல்லாருக்கும் கிடைத்தது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 16 யாராவது வாசிங்க, விவிலியம் வைத்திருக்கின்றவர்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 16. அக்காலத்தில் இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டனர். அப்ப பாருங்க, மரியாவையும் யோசேப்பையும் அவர்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையையும் விரைவாக ஓடி சென்று யார் பார்க்குறாங்க? இடையர்கள். இடையர்கள்னா யாரு? ஆடு மேய்க்கின்ற தொழிலை செய்து வருகின்ற சாதாரண பாவப்பட்ட ஏழை மக்கள். இவர்களுக்கும் அந்த செய்தி கொடுக்கப்படுகின்றது, பாலன் இயேசு பிறந்திருக்கின்றார் என்று. கொடுக்கப்பட்ட உடனேயே இவர்கள் படித்தவர்கள் கிடையாது, அல்லது பெரிய பெரிய பதவியை வைத்திருப்பவர்கள் கிடையாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விரைந்து ஓடி பாலன் இயேசுவினுடைய திருக்காட்சியை காண்பதற்கு செல்கின்றார்கள். அதே போல செல்கின்றார்கள். 3 ஞானிகளுடைய பெயர்கள் யாருக்காவது தெரியுமா? கைகளை தூக்கி சொல்லலாம். சொல்லுமா. பல்தசார், கஸ்பார், மெல்கி என்று 3 பேர் இருக்கின்றார்கள். வெரி குட். அந்த பொண்ணுக்கு எல்லாம் கை தட்டுங்க. இந்த 3 ஞானிகளும் தங்களுடைய கரங்களில் என்ன கொண்டு வந்தாங்க? அது யாராவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பரிசு இருக்கு. கை தூக்கி சொல்லுங்க. கை தூக்குங்க. அண்ணன் தான் கை தூக்குனாரு. சொல்லுங்கண்ணே. பொன், வெள்ளை போலம், சாம்பிராணி, இந்த 3ஐயும் கொண்டு வராங்க. முதலாவது இந்த 3இனுடைய அடையாளம் என்னவென்று நாம் பார்ப்போம். தங்கத்தை நம்ம யாருக்கு பரிசா தருவோம்? இப்ப இருக்க காலகட்டத்தில் விட்டுருங்க. அன்றைய காலகட்டத்தில் தங்கத்தை, பொன், வெள்ளி, வைரம், வைடூரியம், மாணிக்கம், இந்த பவளம் இதெல்லாம் யாருக்கு பரிசாக அளிப்பார்கள் என்றால் அரசர்களுக்கு. அரசர்களை சந்திக்க செல்கின்ற ஒரு நாட்டு அரசர் இன்னொரு நாட்டு அரசருக்கு தங்களுடைய நாட்டில் விலை மதிப்பற்ற அந்த பொன்னை எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு பரிசாக அளிப்பார். அப்படியாக இந்த பொன் எதனுடைய அடையாளமாக இருக்கின்றது என்றால் உலகிற்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய பாலன் இயேசுவை குறிக்கின்றது. எனவே இவர்தான் கிறிஸ்து அரசர் என்பதனுடைய அடையாளமாகத்தான் ஒரு ஞானி, கீழ் திசையிலிருந்து வந்த ஒரு ஞானி பொன்னை பரிசாக அளிக்கின்றார். இன்னொருவர் என்ன அளிக்கிறார் பரிசாக? வெள்ளை போலம். வெள்ளை போலம் நம்ம இன்றைய நாளில் நம்ம ஒரு பாடி ஸ்ப்ரே, நம்மளோட உடம்புக்கு பாடி ஸ்ப்ரே அடிச்சுக்குவோம். ஏனென்றால் நம்ம நறுமணம் வீச வேண்டும். நம்ம போகின்ற இடம்லாம் நம்மளை 4 பேர் பார்க்கணும்னா நம்ம சென்ட்டு, விலை உயர்ந்த மதிப்புள்ள சென்ட்டை ஒன்று வாங்கி நம்ம இது பண்ணிக்குவோம். அதே போல பாலன் இயேசு மாட்சி நிறைந்தவர். குறிப்பாக அவர் எந்த மாட்சி நிறைந்தவர்னா இறை மாட்சி நிறைந்தவர். அதனுடைய அடையாளமாகத்தான் கல்லறைகளில் எல்லாரும் இறந்தப்போ அந்த வாசனை திரவங்களை உடலில் அடக்கத்திற்கு பயன்படக்கூடிய அந்த கல்லறைகளில் தெளிப்பாங்க. அதே போல
தந்தையாம் கடவுளுடைய அன்பு மகன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த பாலன் இயேசு மாட்சி நிறைந்த கடவுள். அவர்தான் உலகத்தினுடைய பாவங்களை மீட்டெடுக்கக்கூடியவர் என்பதன் அடையாளமாகத்தான் அந்த வெள்ளை போலத்தை பரிசாக இன்னொரு ஞானி கொடுக்கின்றார். மூன்றாவது என்னாவது? சாம்பிராணி. இந்த உலகத்தில் முதன்மையான குரு யார் என்றால், பெரிய குரு யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அவர் குருக்களுக்கெல்லாம் குருவாக இருக்கின்றார் என்பதன் அடையாளம் தான் அந்த தூபம். நம்ம பலிபீடத்தில் தூபத்தை வச்சு நம்ம பலிபீடத்தில் நம்ம தூபத்தை காட்டுவோம். யார் இந்த பலிபீடம்? பலிபீடம் இயேசு கிறிஸ்து. பலிபடக்கூடிய அந்த பொருட்கள் என்னன்னா அப்பரசம், இரண்டுமே இயேசு கிறிஸ்துவோட திருவுடலும் இரத்தமும். பலியிடக்கூடிய குருவும் யாரு? இயேசு கிறிஸ்து தான் திருப்பலியின் போது. எனவே இந்த மூன்றுமே நமக்கு திருச்சபை நம்பிக்கையாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. எனவே இந்த பலியிடக்கூடிய இந்த பொருளுக்காகவும் நம்ம தூபம் செலுத்துகின்றோம். யார் பலி செலுத்துறா? குருவானவர் பலிபீடத்தில் பலி செலுத்துகின்றார். எனவே என்றென்றும் உள்ள மெய்யான குரு யாருன்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதை மனதில் கொண்டு அவருக்கு இந்த சாம்பிராணியை காணிக்கையாக அளிப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் என்ன சிந்திக்க இருக்கின்றோம் என்றால் தேடல். 3 மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள். முதல் மனிதன் யாரு? விவிலியத்தில் வாசிக்க கேட்ட நற்செய்தியில யாரு? ஏரோது அரசன். அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய தேடல் ஒரு அதிர்வை மனதில் ஏற்படுத்தியது. முதலாவது ஏரோது மன்னன், அவனுடைய மனதிலே என்ன அதிர்வை ஏற்படுத்தியது? யாராவது சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஏரோது மன்னனுடைய மனதில் கடவுளுடைய மகன் இந்த உலகத்தில் பிறக்கப் போகின்றார், மெசியா பிறக்கப் போகின்றார், உலகத்திற்கெல்லாம் அரசர் பிறக்கப் போகின்றார் என்ற செய்தியை அவர் கேட்டவுடன் அவருடைய மனதிலே, அவருடைய உள்ளத்திலே ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. என்ன அதிர்வு? அவரை விட பெரியவர் ஒருத்தர் பிறந்திருக்கின்றாரு, அவரோட மதிப்பெல்லாம் குறைந்துவிடும் என்ற ஒரு பயமான ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. அவருடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம். அப்போ பாலநேசுவனுடைய பிறப்பு அவருக்கு பயம் என்ற அதிர்வை ஏற்படுத்தியது. அடுத்ததான் நற்செய்தியில் யார் பார்க்குறோம் நம்ம? வேற யார் பின்னாடி வரா? ஏரோதுக்கு பின்னாடி. ஏரோதுக்கு இயேசு எங்க பிறக்க போறாருன்னு தெரியல. அதனால யாரை போய் தேடுறாரு? யார்கிட்ட போய் கேட்கிறாரு? மறைநூல் அறிஞர்களிடமும் பரிசேயர்கள் மற்றும் தலைமை குருக்கள்கிட்ட போய் விரைந்து ஓடி போய் இந்த உலகத்திற்கெல்லாம் மெசியாவாக பிறக்கின்ற ஒருவர் எங்கே பிறக்கப் போகின்றார் என்று அவர்களை சந்தித்து விசாரிக்கின்றான். அப்ப விசாரிக்கப்படுகின்ற மனிதர்கள் யாரு? தலைமை குருக்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். இவர்கள்ட்ட தான் போய் கேட்கிறாங்க. இவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? மந்த நிலையாக இருந்தது. இவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா ஒரு தேக்க நிலையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமா நம்ம ஆவரம்பட்டி மண்ணில் கடவுளுடைய மகன் இங்க வரப்போறான்னு தெரிஞ்சா எத்தனை பேர் நம்ம ஓடி வருவோம்? கீழ் திசை ஞானிகள், அவர்கள் பேர்களை நம்ம பார்க்கிறோம். 3 பேர்களை சொல்றாங்க. மெல்கி சதைக், மெல்கி, அப்புறம் யார்? கஸ்பார், பல்தசார். இவர்கள்லாம் கீழ் திசையிலிருந்து வராங்க. வேற வேற மனத்தை சேர்ந்தவர்கள், புற இனத்து மக்கள். இவர்கள் விரைந்து ஓடி வருகின்றார்கள். அதே மாதிரி இடையர்கள், ஆயர்களும் விரைந்து வருகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க. அதே செய்தி தான் யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. யூத தலைமை குருக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அந்த விண்மீன் தான் அடையாளம். இன்னைக்கு பாலநேசிங்க பிறக்க போறாங்கிறதுக்கான அடையாளம். ஆனால் அவர்கள் விரைந்து வந்தார்களா? கிடையாது. மந்த நிலையில அப்படியே இருந்துட்டாங்க. ஆனால் ஏரோது விரைந்து தேடிக்கொண்டு இருக்கின்றான். ஏனென்றால் அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று, என்னை விட பெரியவராக ஒருத்தர் பிறக்கப் போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொலை செய்வதற்காக தேடுகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த 3 பேரோட மனநிலையும் சிந்தித்தோம். இந்த 3 பேரோடைய தேடல்களையும் நம்ம சிந்தித்தோம். நம்முடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். இன்றைய நாளில் முதல் வாசகத்தினுடைய முதல் வார்த்தையை எடுங்களே. என்ன சொல்றாங்க? எசையா இறைவாக்கினர் அதிகாரம் 60 இறைவார்த்தை 1. இறைவாக்கினர் என்ன சொல்றாரு? முதல் வார்த்தை, எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்றாரு. அவர் சொல்லிதான் ஆரம்பிக்கிறார் அந்த அதிகாரத்தை. எருசலேமே எழுந்திடு, ஒளி வீசு, உன்னுடைய ஒளி தோன்றி உள்ளது. இன்னைக்கு அதே வார்த்தையே இறைவாக்கினர் நம்முடைய மத்தியில் சொன்னாலும் கூட இப்படிதான் சொல்லுவாரு.
ஆவரம்பட்டியே எழுந்திடு, ஒளி வீசு, உன்னுடைய ஒளி இந்த ஆவரம்பட்டி திருச்சபையில் இந்த ஆலயத்தில் தோன்றி இருக்கின்றது என்று கடவுள் நமக்கும் அதே குரலை தான் எழுப்புகின்றார். எத்தனை பேர் அந்த கடவுளுடைய ஒளியை பெற்றுக்கொள்ள? அன்று திருக்காட்சியானது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. வானதூதர்கள் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அனைவருக்கும் அறிவிக்கின்றேன் என்று சொன்னார்கள் என்று சொன்ன அந்த வானதூதர்கள் சொன்ன அந்த நற்செய்தி யாருக்கு மட்டும்? யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமான நற்செய்தி. அதே போல ஆண்டவருடைய திருக்காட்சி என்பது எல்லாவற்றிற்கான எல்லா மக்களுக்குமான நற்செய்தி. அவருடைய திருமுகத்தை பார்ப்பதற்கான காட்சி எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்றது. எப்படி கொடுக்கப்படுகின்றது? இன்றைய நாளில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய திரு விவிலியத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவருடைய திருக்காட்சி நமக்கு அன்றாடம் கொடுக்கப்படுகின்றது. அதே போல இந்த திருப்பலி, கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடிய இந்த திருப்பலி, கடவுளுடைய மெய்யான பிரசன்னம் இந்த திருப்பலியில வெளிப்படுத்தப்படுகின்றது. அவருடைய திருக்காட்சி இந்த திருப்பலியின் வழியாக, அந்த நற்கருணையின் வழியாக நமக்கு அனுதினமும் கொடுக்கப்படுகின்றது. மூன்றாவது, நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களின் வழியாக. இன்னைக்கெல்லாம் குடும்ப ஜெபங்கள் குறைந்து விட்டன. ஆனால் நம்ம தனிப்பட்ட ஜெபத்தின் வழியாகத்தான் கடவுளுடைய காட்சியை நம்முடைய ஆன்மாவிலே நம்ம பெற்றுக்கொள்கின்றோம் முழுமையாக. எனவே இந்த திருக்காட்சியை நம்ம பெற்றெடுக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த 3 காரியங்கள், ஏதாவது ஒரு காரியங்களில் ஆண்டவருடன் இணைந்திருக்க வேண்டும். ஒன்று, திருப்பலியில் நற்கருணை பக்தியில் இணைஞ்சிருக்கணும். நற்கருணை ஆண்டவரை தினமும் வாங்க வேண்டும். இல்லை என்றால் இறை வார்த்தையை தொடர்ந்து வாசித்து இறை வார்த்தையின்படி செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அது இரண்டும் நம்மளால் சரியாக தினம் செய்யவில்லை என்றால் ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், புனிதர்களுக்கு மன்றாட்டு மாலை இருக்கின்றது, ஜெபங்கள் இருக்கின்றது. இந்த ஜெப முயற்சிகளிலே நம்ம இணைந்திருப்பதன் மூலமாக ஆண்டவருடைய திருக்காட்சியை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எனவே தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பலவிதமான காரியங்களை தேடி சென்று கொண்டே இருக்கின்றோம். ஒரு சிலர் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் இந்த உலகத்தினுடைய பொன் மண் பொருட்களை தேடி செல்கின்றார்கள். இதில் எதிலையுமே நிறைவு பெறாத போதுதான் கடவுளை தேடி வருகின்றோம். எனவே இந்த அழிந்து போகின்ற செல்வங்களை தேடுவதை விட அழியாத கடவுளை நாம் தேடி வர வேண்டும் என்பதற்கு நமக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஞானிகளும் இடையர்களும். எனவே இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவரம்பட்டியே எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி இந்த ஆலயத்திலே தோன்றி இருக்கின்றது. எனவே இந்த ஒளியை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுளின் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். சிறந்ததையே தருவதெல்லாம் காணிக்கை, மன மகிழ்வுடனே தருவதெல்லாம் காணிக்கை. சிறந்ததையே தருவதெல்லாம் காணிக்கை, மன மகிழ்வுடனே தருவதெல்லாம் காணிக்கை. அன்பே காணிக்கை, கண்ணன் சுவை கவிகள் எல்லாம் காணிக்கை, கண்ணே காணிக்கை. இவைகள் எல்லாம் போதுமா, இன்னும் எதுவும் வேணுமா? இவைகள் எல்லாம் போதுமா, இன்னும் எதுவும் வேணுமா? சின்னதொரு இதயமும் சேர்த்து தந்தால் போதுமா? மன்னவரே, சின்னவரே, வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் காணிக்கை, அன்பே காணிக்கை. கண்ணன் சுவை கனிகள் எல்லாம் காணிக்கை, கண்ணே காணிக்கை. அன்புமிக்க இறை சமூகமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த புனிதமான திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே இறைவா, வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குடும்பமாய் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கெல்லாம் வாழ்வை தருகின்ற அப்பத்தையும் எங்களுக்கு மீட்பையும் விடுதலையும் தருகின்ற கிண்ணத்தையும் இதோ இங்கே கூடி ஜெபிக்கின்ற உம்முடைய அன்பு குழந்தைகள், அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இறப்பிலும் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய உம்முடைய திருச்சபையை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எங்கள் பங்கில் பணிபுரிகின்ற அருள் சகோதர சகோதரிகளையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இந்த உலகில் இருக்கின்ற பொதுநிலையினர், துறவரத்தார் அனைவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தியருளும். அன்பாண்டவரே, உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையா ஆன்மாக்கள், உத்திரிகளிலே பாடுகள் படக்கூடிய ஆன்மாக்களையும் கனிவுடன் இரக்கத்துடன் உமது திருமுக ஒளியினுள் சேர்த்து கொள்வீராக. எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்பு தாயான எங்கள் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலராயிருந்து எங்களை எந்நாளும் நல் வழிப்படுத்துகின்ற புனித சக்திமிகு சபையர், யாரும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதைகள் புனிதர்கள் ஆகிய எல்லார் வகையாகவும் நாங்களும் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து வருகின்ற எல்லா விதமான தீமைகள், சோதனைகள், பாவத்தினுடைய பழக்க வழக்கங்கள், தீய சக்தியினுடைய ஆதிக்கங்களிலிருந்து எங்களுடைய இறை சமூகத்தை விடுவித்து எங்களுடைய இறை குடும்பங்களுக்கு தேவையான எல்லா விதமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்பொழுதும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய பேரின்பமான வாழ்விற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு சொன்னீரே. எங்களுடைய பாவ பலவீனங்கள், குற்றங்களை, குறைகள் எல்லாம் கண்ணோக்காமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுடைய இறை குடும்பங்களுக்கு தேவையான அன்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சியை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வாழும் கடவுளின் நிறைவான அன்பும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரை பார்த்து பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஞானிகள் இவருடைய திருக்காட்சியை காண்பதற்காக இவரை தென்னமிட்டு வணங்கினார்கள். இவரை தேடி விரைந்து சென்றார்கள். இன்று நம்மிடையே இவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
உன் திறனை வாராது வந்த அன்பே இயேசையா உன்னை சேராது வாழ்வு என்னில் ஏதையா வாராது வந்த அன்பே இயேசையா உன்னை சேராது வாழ்வு என்னில் ஏதையா உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே என்னை நாங்கிடவானீசரே யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம் அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வரவீனும் யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம் அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வரவீனும் மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் முந்தன் வருகையின் மகிழ்வூட்டம் விருந்தருளும் மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் முந்தன் வருகையின் மகிழ்வூட்டம் விருந்தருளும் உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே என்னை நாங்கிடவானீசரே அழைத்தேன் இறைவா இதயம் வருவார் அழைத்தேன் இறைவா இதயம் வருவார் உன்னை கொண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே என்னை நாங்கிடவானீசரே கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம், அவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருந்தோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கெடுக்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆற்றலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்மையும் நம் வீட்டாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.